கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று 2 தெசலோனிக்கேயருக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதின அந்த நிருபத்தில் இருந்து 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கின்றோம். இந்த 1வது அதிகாரத்தில் கடைசியில 11வது 12வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கென்று ஜெபிக்கின்றார். இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் வந்தாலும் அதை நீங்க மனப்பாடம் பண்ணி அதை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய சபைக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். அதுல மிகுந்த வல்லமை இருக்குது. ஏன்னா அதற்காக தான் அந்த ஜெபத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதுல அவர் சொல்லுகின்றார், 11வது வசனத்துல சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த கிருபையின்படியே எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய அழைப்புக்கு என்ன நம்மளை எப்படிலாம் அழைத்திருக்கிறாரோ ஆண்டவர், நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாவற்றிற்கும் நமக்கு கிறிஸ்து இயேசு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். நாம் தேவன் நம்மை அழைக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும், எல்லா விதமான ஒரு காரியத்திற்கும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கிருபையின்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் படியாக, அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படணும், நாம் அவருக்குள்ளாக மகிமைப்படணும். நம்ம மகிமைப்படுத்துவதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. அதைத்தான் பவுல் அடிக்கடி சொல்லுகின்றார். நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய சமுதாயத்துல. அப்போ ஆண்டவரும் நம்மை மகிமைப்படுத்துவார் அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலர் அப்படியாக ஜெபிக்கின்றார். 12வது வசனத்துல நம்ம பார்க்கின்றோம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் அப்படின்னு சொல்லுகின்றார். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்ம எப்படினாலும் அழைத்திருக்கலாம். போதகராக அழைத்திருக்கலாம், டிரைவராக அழைத்திருக்கலாம், சாப்ட்வேர் இன்ஜினியராக அழைத்திருக்கலாம், வீட்டுல வேலை செய்கிறவராக அழைத்திருக்கலாம், இல்ல மிஷனரியாக அழைத்திருக்கலாம். எப்படிப்பட்ட அழைப்பாக இருந்தாலும் தேவன் நம்மை தயாரிக்கின்றார், அதற்கு பாத்திரவனாக நம்மை மாற்றுகின்றார், அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்கின்றார். அதைத்தான் இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எந்த விதமான அழைப்புக்கும் பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் அப்படின்னு சொல்லுகின்றார். விசுவாசத்தினுடைய கிரியை, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்து விசுவாசித்து அதனால நம்ம ரட்சிப்புக்கு அடைகிறோம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. அந்த விசுவாசத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையை நடக்குது. ஆனா அந்த விசுவாசம் மட்டுமல்ல, அது மறைந்து இருக்க கூடாது. அந்த விசுவாசத்தினுடைய கிரியை பலமாய் உங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும், பலமாய் வெளிப்பட வேண்டும். அந்த கிரியை வெளிப்படணும் அப்படிங்கறதுக்காக நாம் நமக்கே ஜெபிக்க வேண்டும். நான் விசுவசிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை விசுவசிக்கின்றேன், எல்லாவற்றையும் விசுவசிக்கிறேன். அந்த ஒவ்வொரு விசுவாசத்தினுடைய அந்த கிரியைகளும் வெளியே பலமாய் வெளிப்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப மாறிடும். நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை மாறும், சபைகள் எல்லாமே நிரம்பி வழியும். அப்ப நாம் அதற்காக ஜெபிக்கணும். விசுவாசத்தினுடைய வல்லமை பலமாய் எங்களிடத்திலே வெளிப்படுவதாக பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கேயருக்காக ஜெபிக்கின்றார். நாமும் நமக்காக ஜெபிப்போம். இந்த அதிகாரத்தை தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.